முத்துராசு, இளவரசி வராக, நல்லா பாத்துக்கங்க. நீ முத்துராசு. அது பெங்களூர்ல படிச்ச பிள்ளை இல்ல, அதான் கைய கொடுத்தேன். வணக்கம். பாரம்பரியத்தை விட்டுறாம வளர்த்துருக்கீங்க. அப்பா, இன்னும் 4 நாள் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணோமா? நாளைக்கே கல்யாணம், நாளைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வச்ச தப்பா? என்னை விட்டா இப்பவே தாலி கட்டிடுவேன். டேய் முட்டா பையல, உன்னை பத்தி தெரிஞ்சும் பொண்ணு தர்றாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அமைதியாடுறா. கண்ணுக்கு முன்னால, அதுவும் கை கட்டுற தூரத்துல கிடா விழுந்து வச்சுக்கிட்டு சாப்பிடாத வேடிக்கை பாருன்னு சொன்னா எப்படிப்பா? முத்துராசு, என்ன அப்பனும் பிள்ளை ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க அத்தை, பொட்டும் பூவும் வச்சிடலான்னு சொல்றான். அம்படுதானே எத்தா மாமியார்காரி, உன் மருமகளுக்கு பொட்டு பூ வைத்தா? அம்மாச்சி, நானே வச்சு விடுறேன். டேய் சும்மா இருடா. என்ன ஒரு அழகு தாயே! மதுரை மீனாட்சி, உன் மண்ணுக்கு மருமக வரப்போறா. எல்லாம் சீரும் சிறப்புமா பிள்ளை குட்டிகளோட பெருவாழ் வாழணும். இந்த நிமிஷத்துல இருந்து இவ எங்க வீட்டு மருமக. எங்களுக்கு சொந்தமானவ. அம்மா, கையோட தட்டியும் மாத்திரலாமா? அப்பச்சி, ஒரு தட்டுல தாம்பூல வச்சு 10,000 ரூபாய் கட்ட எடுத்துட்டு வாங்க. சரி அப்பதா. சீதாலட்சுமி, சேர்ந்து வந்து நில்லு. வாமா. தட்டை மாத்திக்கங்க. வாங்கிக்கங்க.
ஹலோ, ஏய் நானே உன்னை கூப்பிடணும்னு இருந்தேன்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கார்த்தியும் ஜோதியும் பேரை மாத்தி பழகிருக்காங்க. அதனாலதான் என் மக இப்போ தற்கொலைக்கு தயாராகி நிக்கிறா. என்னடி சொல்ற? நான் பெத்த ஒத்த மகளையும் பலிப்பீடம்னு தெரிஞ்சு காவு கொடுக்க போறேன். ஏய், கோவத்தை கலப்பாத. என்னாச்சு? என்னாச்சு? ஏய், அழாதடி. அழாம என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்லு. சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல. இனி இதை சரி பண்ண முடியும்னு தோணலடி. அம்புட்டு தாண்டி முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. கார்த்தி கூட இவ பழகுனது தெரிஞ்சு அத்த பேயாட்டம் ஆடி தீத்துருச்சு. சத்தியமா பேர் தெரியாம தான் பழகுனேன்னு எம்பிட்டோ வாதாடி பார்த்தோம். அத்த நம்பவே இல்ல. இப்ப என்னால என்னடி பண்ண முடியும்? நெருப்புன்னு தெரிஞ்சு விழுக முடிவெடுத்தவள நான் எப்படி காப்பாத்துவேன்? நீ முதல்ல ஜோதி கிட்ட போன கொடு, நான் பேசுறேன். பெத்தவனா கால்ல விழாத குறைய கெஞ்சி பார்த்தோம். அவ விடாப்பிடியா என்ன பத்தி கவலைப்படாத விட்டுருன்னு சொல்றா. நீ என்னடி பேசுவ? நீ முதல்ல போன கூட அவகிட்ட. ரூம் கதவை பூட்டிக்கிட்டு அவ திறக்க மாட்டேங்கிறா. அத்த போனை புடுங்கி வச்சுக்கிட்டு கழுகு மாதிரி காவல் காத்துட்டு இருக்கு. அதை தாண்டி நான் எப்படி போனை கொடுக்க முடியும்? இதுக்கு பேசாம நான் செத்துட்டுமா? அம்மா செத்த ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. ஏய், நான் உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். வைராக்கியமா வாழணும்னு எனக்கு அறிவுரை சொல்றவ நீ இப்படி பேசுனா எப்படிடி? நான் வேற என்னடி பண்றது? அந்த பயல பத்தி என் வீட்டுக்காருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பொம்பளை பொறுக்கின்னு அவர் வாயாலே சொல்றாரு. அப்படியும் இந்த அவசர கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ண மாட்டேங்கிறாரு. உசிர விட்டுருவேன்னு அத்தை மிரட்டி இவரை ஊமையாக்கி போட்டுருச்சு. பாட்டி, நான் அவன் கூட பேசினது பழகினது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேனே. நடந்த உண்மையை நீங்க யாரும் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். சரின்னு ஒத்துக்கிட்டான்னா நம்புறேன், மன்னிச்சிடுறேன். ஒத்துக்கிறேன். என் அண்ணன் ஊமையாகலாம், ஆனா நான் ஆக முடியாது. என் மருமவளை முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வா. அத்தையை தாண்டி நான் எப்படி கூட்டு வர்றது? கோயிலுக்கு தானே கூட்டிட்டு வர. எப்படியாவது பேசி சமாளிச்சு கூட்டிட்டு வா. சரி. மனச போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு. காலையில கோயில்ல பேசிக்கலாம். ஜோதி, வா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நீ போயிட்டு வா. இப்போதைக்கு நான் ஜெயில் கைதி. 3 நாள்ல இந்த ஜெயில இருந்து இன்னொரு ஜெயில். எங்கேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் பேசவாவது முடியுது. ஆனா அந்த ஜெயில் எப்படி இருக்குமோ தெரியாது. உன் பாட்டியோட நம்பிக்கையை சம்பாதிக்க
மொத்த வாழ்க்கையும் தியாகம் பண்ணுவியா? இங்க பாரு, நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? எனக்கு வேற என்ன வழி இருக்கு? சாகர் தினம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா செத்தா என்ன, கொஞ்சம் கொஞ்சமா செத்தா என்ன? ஏய் ஜோதி, ஏதேதோ பேசாத. ஏற்கனவே உன் வாழ்க்கைய நினைச்சு மனசு உக்கி போய் கிடக்குறேன். போய் சாமி கிட்ட நடக்கிறத தாங்கிக்கிற சக்தியை கொடுன்னு வேண்டிக்கும். ஜோதி, நீயும் வாயேன். இப்ப உன்னையும் என்னையும் காப்பாத்த கடவுளை தவிர வேற யாருமே இல்ல. அந்த கடவுளை என்ன கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனி அவரே நினைச்சாலும் என்ன காப்பாத்த முடியாது. ஜோதி, வா, வந்து ஏன் என்ன கைவிட்டேன்னு கேளு. சண்டை போடு, சரியான வழி பொறுக்கும். ஜோதி, வாய்ப்பில்லம்மா. எல்லா வழியையும் என் கையால நானே மூடினதுக்கு அப்புறம் புது வழி பொறுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஜோதி, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். மனசு தெளிவா இருக்காது, கண்டதையும் யோசிக்குமா. இத பாரு, எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நேரம் நிம்மதியா சாமி சன்னதியில கண்ணை மூடி உட்கார்ந்துட்டாவது வரலாம். நீ புரிஞ்சுதான் பேசுறியாம்மா? கால்ல விழாத குறையா கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு காலையில என் போனே என் கைக்கு வந்துச்சு. அதுவும் வீட்டுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வெளியில எடுத்துட்டு போக கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு தானே அர்த்தம். ஜோதி, வெளியில போக கூடாதுன்னு சொல்ற உன் பாட்டி கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இத பாருமா, நான் தான் சொல்றேன்ல, நீ வா, நான் உன்னை கூட்டு போறேன். வா ஜோதி, வா வா. சீதாலட்சுமி, அவங்க கல்யாணம் ஆக போறவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது வெளியில எங்கேயும் போக கூடாதுதான், ஆனா கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல. அப்போ நீ இளவரசியும் கோயிலுக்கு தான் போறீங்க. ஆமாங்கத்த, ஜோதிக்கு கல்யாணம் நிச்சயமானா அம்மனுக்கு இவ கையாலேயே மாவிளக்கு ஏத்துறத வேண்டி இருந்தேன். அதனாலதான் எத்தா போனை கையில் எடுத்துட்டீங்களா? இல்ல பாட்டி, போன் மேலதான் இருக்கு. சரி, போயிட்டு வாங்க. வா. ஒரு நிமிஷம், நான் உங்க கூட வரேன். போற வழியில மாரிமுத்து ஆசாரிய பார்த்து தாலி செய்ய சொல்லணும். அத்தை, வேண்டுதலுக்கு போகும்போது எங்கேயும் நிக்காம போனோம். நாங்க வேணா முன்னாடி போறோம், நீங்க ஆசாரிய பார்த்துட்டு கோயிலுக்கு வந்துருங்க அத்தை. அதெல்லாம் வேண்டாம், வேண்டுதலை முடிச்சிட்டு வர்ற வழியில நம்ம ஆசாரிய பார்த்துக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கிழவியை வெட்டி விடுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? பாட்டி, உங்களுக்கு அவ்வளோ சந்தேகம் இருக்குன்னா நான் கோயிலுக்கும் போல எங்கேயும் போல, என்ன விட்டுருங்க. நான் வரல. இருத்தா, என்னாலதான் வேண்டுதலை முடிக்க முடியலன்னு உன் ஆத்தாக்காரி புலம்ப ஆரம்பிச்சிருவா. வாங்க போலாம், வாங்க. ஏ சண்முகம், அம்மா வண்டி ஏடுறா. சரிங்கம்மா. ரெண்டு பேரும் தனியாவா போக பாத்தீங்க? இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பாட்டிக்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. ஏதோ பிளானோட தானே போறீங்க, எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்.
நாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். சீதாலட்சுமி, என் கண்ணை கட்டிட்டு கல்யாண பொண்ணை கடத்தி விட்டுறலான்னு நினைக்காத. எனக்கு ஊர் பூரா கண்ணு இருக்கு, பார்த்து போயிட்டு வாங்க. நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல, இன்னும் உங்க சந்தேகம் போகலையா பாட்டி? நான் சூழ்நிலை தான் நம்புவேத்தா, மனுஷ பயல்களை நம்ப மாட்டேன். எப்போ வேணாலும் கழுத்தறுத்து போட்டுருவாங்க. நீங்களும் கோயிலுக்குள்ள வரமாட்டீங்க, நாங்க மட்டும் போனாலும் சந்தேகப்படுறீங்க. என்ன பண்ண சொல்ற? நீ இழுத்து வச்ச வேணா அப்படி எல்லாத்துக்கும் சந்தேகப்பட வைக்குது. என் நிழல கூட நான் சந்தேகப்படுறதா இருக்கு. அத்தை, நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அத்தை. சாமி கும்பிட்டதும் வந்துட போறோம். ம், சரி போங்க. நெல்லு, இந்த சண்முகம் அம்மா, கல்யாண பொண்ணு சாமி கும்பிட வச்சுட்டு பத்திரமா கூட்டிட்டு வா. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. ம், வாங்கம்மா, போங்க. வாங்க. சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? ஜோதி பேர். ஜோதி நாமதேயஸ்ய மக நட்சத்திராணாம் சிம்மராஸ்யாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுர் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்திரஸ்து. சதமானம் பவதி சதாய புருஷத் சதேந்திரியாய க்ஷேமேந்திரியே பிரதிதிஷ்டதி. நீங்க பேசிட்டு வாங்கம்மா, நான் வெயிட் பண்றேன். என்னடி அப்படி பாக்குற? உன் பாட்டி அனுப்பின ஆளு நமக்கு சாதகமா இருக்கானேன்னு பாக்குறியா? சம்பளம் வேணா உன் பாட்டி கொடுக்கலாம், ஆனா சோறு போடுறது நான் தானே. இப்படி ஒரு முடிவெடுத்த ஜோதிமா? ஏமா அமைதியா இருக்க? சொல்லு, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? வேற வழி இல்ல. என் மேல என் குடும்பம் நம்பிக்கை வைக்கணும்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த பையன் ரொம்ப மோசமான பையன் சொல்றாங்களேம்மா. ஒரு நாள் ஆத்திரத்துல முடிவெடுத்து போட்டு வாழ்க்கை பூரா கண்ணீரோட இருக்க போறியா? நல்லா எடுத்து சொல்லுடி. எம்பிட்டு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. சுருக்கு கயிறு கழுத்தை இருக்கும்னு தெரிஞ்சும் தலைய உள்ள விடுவேன்னா என்ன அர்த்தம்? பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தமா? என் சூழ்நிலை அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சிருச்சு. அவன் எப்படிப்பட்ட ஆளவனா இருக்கட்டும், முடிஞ்சா அவனை மாத்துறேன், இல்ல அவனுக்கு ஏத்த மாதிரி நான் மாறிக்கிறேன். தப்பான முடிவுன்னு தெரிஞ்சும் அதுல இம்புட்டு பிடிவாதமா இருக்க கூடாதுமா. இது பிடிவாதம் இல்ல, விதி. என் விதி அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நாம செய்யற தப்புக்கு விதி மேல பழி போடக்கூடாது ஜோதி. நான் செய்யற தப்பா இது? எல்லாமே நீங்க செஞ்ச தப்பு. ஒரு குழிய தோண்டி அதுல நெருப்ப மூட்டி விட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ அந்த நெருப்புல நான் இறங்குறேன். உங்க சந்தோஷத்துக்காக நீங்க பண்ண தப்பு எனக்கு தண்டனையா கிடைக்குது. அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு போன கோவம் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல கொழுந்து விட்டு எரியுது. நீங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்க.
உங்க அண்ணனும் ஜெயிலுக்கு போகாம இருந்திருப்பாரு. இது எல்லாமே உங்களாலதான். நீங்க செஞ்ச தப்புனாலதான். ஜோதி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அரைஞ்சிருவேன். ஏய் சீதா, நீ விடுடி. ஏய், நீ சும்மா ரெடி. ஏய், சும்மா சும்மா எல்லாருமே அவதான் தப்பு பண்ணான்னு சொல்றீங்களே, அவ ஏன் வீட்டை விட்டு போனான்னு தெரியுமா? அதுக்கு காரணமே உன் பாட்டி தான். இவ்வளவு ஏன் இவள ராத்திரியோட ராத்திரியா அனுப்புனதே நான் தான்.